சிம்பிளாக வெண்டைக்காய் சாதம் பார்க்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்ருவாங்க. ஒரு 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், வரமிளகாய் இது நல்லா பொரிஞ்சதுமே ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2-3 வாட்டி போல் பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ போல் வெண்டைக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். பொறுமையாக எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.